अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. पवित्र இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் ஏக்நாத்தி பாகவதம் 7வது சாப்டர் 161வது ஓவி என்று நாம் காண வேண்டியது. உத்தவ கீதை நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் கர்மயோகம் சம்பந்தமாகவும் வருகிறது, ஞானயோகம் சம்பந்தமான பிரம்மம் சத்யா ஜெகத் நித்யா அத்தனையும் கலந்தே வந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து கடைசியா பரீட்சித் மகாராஜா சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து பரீட்சித்து சுகதேவர் கூறுகிறார், பரீட்சித்து மன்னனே, பகவானால் இவ்வாறு உபதேசிக்கப்பட்ட மகாபாவதரான உத்தவர் உண்மையான ஆத்ம தத்துவத்தை முழுமையாக அறிய விரும்பியவராக அந்த அச்சுதனை சாஷ்டாங்கமாக வணங்கி பின்வருமாறு கூறினார். ஆக்சுவலா சுகர் பரீட்சித்த சொல்றாரு, இங்க யாருக்கு, உத்தவருக்கும் கிருஷ்ணருக்கு இடையே சம்பாஷணை சென்று கொண்டிருக்கிறது. உத்தவர் கண்ணனிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து இன்னும் அதிகமான சில கேள்விகளை கேட்க விரும்புகிறான் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். அந்த உன்னத உபதேசத்தை கேட்ட உத்தவர் உலகியல் பற்றுக்களில் இருந்து விடுபட்டார். விவேகத்தினாலும் வைராகியத்தினாலும் அவர் தம் மனம் அமைதியில் நிலை பெற்றது. தன் மான அவமானங்களையும் அகந்தையும் முற்றிலுமாக திறந்து அவர் தம் அந்த அச்சுதனை வணங்கினார். ஸோ இதுவரைக்கும் கண்ணன் சொன்ன அந்த உபதேசத்தை எல்லாம் கேட்டுட்டு உத்தவர் என்ன ஃபீல் பண்றார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அதெல்லாம் கேட்கும்போது நம்ம உலகியல் பற்றெல்லாம் திறந்துடுவோம். விவேகமும் வைராகியமும் தானாக பிறக்கின்றது. மனம் அமைதியில் நிலை பெறுகிறது. மான அவமானத்தை பிறக்கின்றோம். கண்ணனை சரணடைகின்றோம் அப்படிங்கிற விஷயம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. பின்னர் தன் தாமரை போன்ற கரங்களை குவித்து அன்பினால் கண்களில் நீர்மல்க பக்தி பெருக்கால் தொண்டை தழுதழுக்க உத்தவர் மெல்ல மெல்ல பகவானிடம் பேச தொடங்கினார். ஸோ உத்தவர் என்ன கேட்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ அது என்ன ஃபீலிங்கோட அவர் கேட்கிறாரு அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்களில் நீர் மல்க தொண்டை தடுதலுக்க மெல்ல பகவானிடம் பேசுகிறார். என்ன பேசுறாருன்னு பார்க்கலாமா? உத்தவர் கூறுகிறார், ஓ அச்சுதனே, பற்றற்ற துறவர வடிவமாக உம்மால் உபதேசிக்கப்பட்ட இந்த ஞான யோக நிலையை எனது மனதின் சஞ்சல குணத்தின் காரணமாக என்னால் ஸ்திரமாக நிலைநிறுத்திக் கொள்ள முடியவில்லை என்றே காண்கின்றேன். ஆக்சுவலா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யாங்கிற விஷயத்த கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. கிட்டத்தட்ட பகவத்கீதையில கூட 2வது அத்தியாயத்திலேயே ஹையர் நாலேஜ் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான் என்னடா இது நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோமே, இவனுக்கு என்ன புரிய போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கர்மயோக மார்க்கமாக சொல்ல ஆரம்பிப்பார். ஸோ கிட்டத்தட்ட பிகினிங்ல இந்த கர்மம் விக்ரமம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சார். பட் கடைசியில பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன வந்தது அப்படின்னா அந்த பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, இது என்ன மாயாக இருக்கிறது, மொத்த நாலேஜுமே கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒத்தவர் சொல்றார், இதை நான் புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டியில நான் இல்லை கண்ணா, நீ பேசிட்ட, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல, பட் ஏன் மண்டைக்கு அது ஏறல என்ற விஷயத்தை இங்கே பதிவு செய்கின்றார். ஞான யோக நிலையை என் மனதின் சஞ்சல குணத்தின் காரணமாக ஸ்திரமாக நிலைநிறுத்திக் கொள்ள முடியவில்லை என்று காண்கிறேன். மேலும் முத்தவர் கூறுகிறார், ஓ கருணை கடலே, நீர் எனக்கு பிரம்மஞானத்தின் உன்னத வழியை உபதேசித்தீர். ஆனால் எப்போதும் அலைவாயும் எனது சஞ்சல புத்தியினால் இந்த யோகத்தில் என்னால் எவ்வித நிலையான அமைதியையும் காண முடியவில்லை என்பது முற்றிலும் உண்மையாகும். அதே விஷயத்தை தான் மீண்டும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. காற்றானது எவ்வாறு எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கிறதோ, ஒரு கணம் கூட ஒரு இடத்தில் நிலைத்து நிற்பதில்லையோ, அதுபோல இந்த மனமானது உலக ஆசைகளின் வழியே எப்போதும் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அர்ஜுனன் கீதையில என்ன சொல்லுவான் ஞாபகம் இருக்கா? கண்ணா, நீ பாட்டுக்கு இந்த மனசை நிப்பாட்டுங்கிறையே, ஓடுகின்ற காற்றை நிறுத்துன்னு சொன்னா கூட ஒரு அம்பை போட்டு நிறுத்தினால் நிறுத்திடுவேன், ஆனா இந்த மனசை நிப்பாட்டுன்னு எங்க போவேன் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கீதையில ஒரு ஸ்லோகம் வரும், அது நினைவுக்கு வருகிறது. கிட்டத்தட்ட அதை ஒற்று இந்த ஒத்தவர் இங்கே பேசிட்டு இருக்கிறார். காற்றானது எப்போதும் வீசிக்கொண்டிருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கவும் நிற்காது.
அந்த மாதிரி இந்த மனசு நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கே கண்ணா அப்படிங்கிறான். ஒருவேளை வெளிப்புற காற்றை கூட யாராவது கட்டி போட்டு விடலாம். ஐயோ அர்ஜுனன் மாதிரியே வருது. ஆனால் இந்த மனமாகிய காற்றை அடக்க முயன்றால் அது தன் சொந்த வேகத்தில் எங்கோ பறந்து விடுகிறதே. அதை அடக்குவது உண்மையாகவே சாத்தியமற்றதாகவே தோன்றுகிறது. ஏன்னா இவன் வில்லாடி இல்லை, அதனால ஒருவேளை அர்ஜுனன் அடக்கினாலும் அடக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மாதிரி தெரியல ஒருத்தவர். சோ ஒருவேளை காட்டக்கூடாது, யாராவது அடக்கினாலும் அடக்கலாம், இந்த மனசை அடக்க முடியலையே கண்ணா. அதாவது சொந்த வேகத்தில் எங்கோ பறந்து விடுகிறதாம். எந்த வேகத்துல அடக்க முடியணுமோ அந்த வேகத்துல அது பறந்தே போயிடுது. அது உண்மையிலேயே சாத்தியமில்லாத விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றார். இவ்வளவு அடக்க முடியாததாக இந்த மனம் இருக்கும்போது கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவனும் எங்கும் நிறைந்தவனுமாகிய பரமேஸ்வரனான ஆத்ம ராமனை இந்த மனம் எவ்வாறு உண்மையா அடைய முடியும்? இவ்வளவு அன்கண்ட்ரோலா என் மனசு சுத்திட்டு இருக்கும்போது கற்பனைக்கே அப்பாற்பட்டதான அந்த ஆத்மராமனான பரமேஸ்வரனை எப்படிப்பா இந்த மனசு பிடிக்கும்? ஏன்னா பிரம்மன்றது மனசால் அடைய முடியாததுன்னு நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது, மனதை கடந்த நிலையில் உள்ளது. நீ இந்த மனசு இவ்வளவு தறிக்கிட்டு ஓடிட்டு இருக்கு, நீ என்னடான மனசாலேயே பிடிக்க முடியாத அந்த வஸ்துவை பிடிக்க சொல்ற. இது ஸ்டெடியா கான்சென்ட்ரேட்டடா போக்கஸ்டா இருந்தாலே பிடிக்க முடியாதுன்னு தானே அர்த்தம். அதாவது மனதால் இறைவனை பிரம்மத்தை அடைய முடியாதுன்னு என்ன அர்த்தம்? ஒன் பாயிண்டடா போக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடா மைண்ட் முழுமையான சக்தி வாய்ந்தவனால் கூட முடியாதுன்னா ஏன் மைண்டு வேவரிங்ல ஷேட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கண்ணாபின்னான்னு ஓடிக்கிட்டு இருக்கே, இந்த வீக் மைண்டடா இருக்கேனே, நான் எப்படிப்பா அடைய முடியும் அப்படின்னு சொல்லி புத்தவர் கண்ணன் கிட்ட கேட்கிறார். மனதின் இயக்கம் முழுவதும் கற்பனைகளை சார்ந்தே உள்ளது. உமது நிலையோ கற்பனைகள் யாவும் அற்றது. அப்படி இருக்க இந்த மனம் உண்மை எவ்வாறு அடைய முடியும்? ஓ ஜெகத்பதியே ஸ்ரீகிருஷ்ணா. இன்னைக்கு ஒன்ற கிளாஸ்ல ரொம்ப சூப்பர்வா அந்த 9வது அத்தியாயத்தின் ரகசியத்தை படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. இந்த சங்கல்பம் அப்படிங்கிறது தான் ரூட் ஃபார் தி அஜ்ஞானா அண்ட் தி உலக தோற்றம். இது எல்லாத்துக்குமே சங்கல்பம் தாண்டா ரூட்டு. ஆனா நான் இல்லைன்னா உலகம் தெரியாது. ஆனா உலகம் தெரியறதுக்கு காரணம் நான் இல்லை. என்னையா சொல்றீங்க? ஆமா, இடையில இருக்கிற சங்கல்பம் தான் உலக தோற்றத்திற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே ரசிச்சு கேட்டேன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தார். ஸோ என்னுடைய உலக தோற்றத்திற்கு காரணம் பிரகிருதி தானே தவிர நான் காரணம் இல்லை. ஆனா நான் இல்லாம பிரகிருதி இல்லை. எப்படியா புரிஞ்சுக்கிறது? எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா? முதல்ல மண்ணுல இருந்துதான் எல்லா பானை எல்லாமே வருது. ஸோ எக்கச்சக்கமான மண் பொம்மைகள், எக்கச்சக்கமான பேதங்கள். மண்ணுல எப்படி எவ்வளவு பேதம் வந்துச்சு? மண்ணுதான் பேதமா இருக்கு. ஆனா மண்ணு காரணம் என்னையா? மண்ணு பேதமாயிடுச்சு, ஆனா மண்ணு காரணம் இல்லாம எப்படி பேதமாகும் அப்படின்னா உயவனின் புத்தி பேதத்தால் வந்தது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ட்ரெஸ் சொன்னாரு. ட்ரெஸ் எக்கச்சக்கமான பேதங்களோட, ஏன்னா பஞ்சு அப்படிங்கிறது ஒண்ணுதான், ஆனா ஒரே பஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேதங்களோட இருக்கே. ஆனா அதுக்கு ரீசனு டெய்லர் அல்லது போடுகின்றவனுடைய புத்தி பேதம்னாரு. அதே மாதிரி நகைகள் எக்ஸாம்பிள் சொன்னாரு. இன்னொரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு, எக்கோ சொன்னாரு. அதாவது எக்கோ அப்படிங்கிறது நான் சப்தம் போட்டதுனாலதான் அந்த எக்கோ வர முடியும். ஆனா எக்கோ வர்றதுக்கு நான் காரணம் இல்லடா. எதிர்க்குள்ள இருக்க சுவர்ல பட்டு அது ரெஃப்ளெக்ட் ஆகி வருது. எதிர்க்குள்ள இருக்க சுவர் தான் காரணமே தவிர நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியக்த பிரபிரமமா இருக்கின்ற நான் பிரகிருதியை ஆச்சரியத்ததன் விளைவு. பிரகிருதியே இந்த உலக தோற்றத்திற்கு காரணமே தவிர நான் காரணம் அல்ல. நானே உலகமாய் தோன்றினாலும் இந்த உலக தோற்றத்திற்கு காரணம் நான் அல்ல. நான் அல்லன்னா அப்புறம் வேற யாரையா காரணம்னா கற்பனை காரணம். கற்பனைனா சங்கல்பம் காரணம். சங்கல்பம் எப்படி வந்ததுன்னா அது பிரம்மத்தாலதான் வந்தது. பிரம்ம இல்லைன்னா சங்கல்பமே இல்லை, வாஸ்தவம் தான். ஆனா பிரம்மத்துல பேதம் இருக்குன்னு சொல்லிடுவீங்கல்ல. ஏன்னா கற்பனைங்கிறது பொய், அது இல்லை, சும்மா நாச்சுக்கும் மாய. பிரம்மம் சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டது, அதன் விளைவாக எல்லாமே உருவானதுங்கிறது உண்மையாக இருந்தா கூட சங்கல்பம்ன்றது சத்தியம் கிடையாது இல்லையா? அது மித்தியா இல்லையா? பிரம்மங்கிறது சத்தியம் அல்லவா? அப்ப சங்கல்பத்தை நானுன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் என்னையும் எங்கேயாவது மித்தியான்னு சொல்ற மாதிரி இல்லை ஆயிடும். அப்போ சங்கல்பம்ங்கிற மித்தியாவினாலே உருவானது மித்தியா உலகம். ஆனா நானும் சத்திய வஸ்து. சத்திய வஸ்து எப்படி மித்தியாவாகவும் மித்திய உலகமாகவும் மாற முடியும்? ஆனாலும் நான் இல்லைன்னா அது இருக்காது. ஆனா நான் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா எனக்கே
ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு டெப்தா நாம வந்து அன்னைக்கே நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருப்போமா, இன்னைக்கு புரியுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்தேன். சரி, இப்ப எதுக்கு அங்க போறேன்? யா, மனதின் இயக்கம் முழுவதும் கற்பனைகளை சார்ந்தே உள்ளது. உமது நிலையோ கற்பனைகள் யாவும் அற்றதாகும். ஏன்னா அங்க வந்து கற்பனையே இல்லை. பிரகிருதிக்கு அப்பாற்பட்டு நீ இருக்கின்றாய் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். சோ கற்பனைகள் யாவும் அற்றதாகும். அப்படி இருக்க இந்த மனம் உண்மை எவ்வாறு அடைய முடியும்? ஓ ஜெகத்பதியே ஸ்ரீகிருஷ்ணா என்று உத்தவர் வந்து பார்த்து கேட்கிறார், கண்ணா எப்படிடா இந்த மனசை வச்சுக்கிட்டு உன்னை பிடிப்பேன் அப்படின்னு. எனவே சஞ்சலமான இந்த மனதினால் இந்த வலிமையான யோகத்தை சாதிக்க முடியாது. எனது ஆன்ம நன்மைக்கு வழிவகுக்கும் மிக எளிய தூய்மையான வேறொரு உபாயத்தை எனக்கு கூறியருளுங்கள். இந்த மனதை வச்சுக்கிட்டு என்னாலே அதை புரிஞ்சுக்கிட்டு அனுபவிக்க முடியாது. நான் வீக் மைண்டடு, நீ ஸ்ட்ராங் மைண்டடா இருக்கு. ஸ்ட்ராங் மைண்டட் பிரகிருதிக்கு அப்பால்னு சொல்லிட்டு, சங்கல்பத்திற்கு அப்பால்னு சொல்லிட்டு, நான் ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடா நல்ல மனசை வச்சிருந்தாலே முடியாது. இப்ப இருக்கிற இந்த மனதெல்லாம் என்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, ஞான யோகெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது உபாயத்தை கொடு. சிம்பிளா இருக்கணும், எளியதா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், அப்படி ஒண்ணு கூட என்று ஒருத்தவர் கேட்டு விட்டார். முதலில் மனதை அடக்கி அதன் பிறகு பிரம்மத்தை எளிதாக காண வேண்டும் என்று கூறினார். மனதை அடக்க முயலும் போதே உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறதே தவிர மனதின் ஆசைகள் அறுபடுவதில்லை. நீ பாட்டுக்கு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. மனசை நீ டோட்டலா கண்ட்ரோல் பண்ணி அதை அடக்குனாதான் நான் நீ அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும். அப்படி இப்படி நீ ஏதாவது சொல்லிடாத கண்ணா, இந்த மனசை என்னால அடக்க முடியாதுடா, அதுக்கு நான் செத்தே போயிடுவேனே தவிர இந்த மனசை என்னால அடக்க முடியும்னு தோணலடா என்று உத்தவர் புலம்புகிறார் கண்ணனை பார்த்து. ஏன்னா இந்த மனசை நீ கண்ட்ரோல் பண்ணதான் நான் ஒன்னு அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான டஃப் டாபிக்லாம். ஏன்னா இது வந்து அடங்கா குதிரை, இதை என்னால அடக்கலாம் முடியாது. அதனால எனக்கு வேற ஏதாவது டிப்ஸ் கொடு என்று கண்ணனிடம் முறையிடுவதற்காக இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. சரியா? நீ எப்படியே புலம்புனியா? ஸோ அந்த மாதிரி அடக்க முயற்சித்தான் உயிருக்கே ஆபத்தா ஏற்படுமே தவிர ஆசைகள்லாம் அறுபடாது. ஆசையெல்லாம் அவன் இது அடங்கும்னு எனக்கு தோணலை அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கிறான். விஷத்தை உண்பது கூட எளிதாக தோன்றலாம், நெருப்பை கொண்டு மாவு அரைப்பது கூட சுலபமாக தோன்றவே என்னமோ தொடர். ஆனால் மனதை வெல்வதை போல கடினமான காரியம் இந்த மூன்று உலகங்களிலும் வேறு எதுவுமே இல்லை கண்ணா. இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம ரொம்ப குளிர்காயம். உத்தவர் நம்ம மாதிரியே பேசுறாரு, நம்ம மனசு இப்படித்தானே இருக்கு, நல்லா நம்ம சார்பில் கண்ணு கேட்கிறான், அர்ஜுனன் கேட்கிறான் அங்க நினைக்கிற மாதிரி உத்தவர் நமக்காகவே கேட்கிறார் போல அப்படின்னு நமக்கு தோணலாம். ஸோ எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. விஷத்தை ஈஸியா சாப்பிடலாமா, நெருப்பை வச்சு மாவு அரைப்பது என்னது டிஃபரெண்டா இருக்கு, எக்ஸாம்பிள் புரியலையே. நெருப்பை கொண்டு மாவு அரைப்பது, மாவு அரைக்கணும்னா கிரைண்டிங் மிஷின் வேணும், நெருப்பை வச்சு எப்படி மாவு அரைக்கிறது? எக்ஸாம்பிளே டிஃபரெண்டா இருக்கு. பாவக்கே தலனே ஷோபே பாஷே விஷகானே சுகம திசை, அது பரவாயில்ல. பாவக்கே தலனே ஷோபே பாஷே புரியலையே. சரி, ஏதோ சொல்லியிருப்பாருப்பா. நெருப்பை கொண்டு மாவை அரைக்க முடியாது, நெருப்பை வச்சு மாவை சுடலாம். மாவை வந்து தண்ணியை ஊற்றி அதை வந்து என்னத்தையாவது பண்ணலாம். ஆனா நெருப்பை வச்சு மாவை அரைக்க முடியும். மாவுனாலே அரைச்சது தானே, மாவு அரைக்கிறது அரிசி அரைக்க முடியாது, பரவாயில்ல. மாவு அரைக்கிறது என்ன, ஆல்ரெடி அரைச்ச மாவு, அது எப்படி அரைக்கிறது? நெருப்பை வச்சு மாவு பண்ண முடியாது. ஆமா, ஓ புரிஞ்சிருச்சுப்பா, இப்பதான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சரியா? அதாவது நீ எவ்வளவுதான் நெருப்பை வச்சு சுட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் அது வேகும், வெந்துடும். அதுக்கப்புறம் நசுக்குனீங்கன்னா அது வந்து பேஸ்ட் மாதிரி கூட ஆகும். ஆனா பவுடர் பண்ண முடியுமா? நெருப்பை வச்சு நீ எவ்வளவுதான் சுட்டாலும் அதை பவுடர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பவுடர் பண்ண முடியாது அப்படின்னு தான் வரும். நீங்க எப்படி வேணா பண்ணுங்க, நீங்க தண்ணி ஊற்றி சுட்ட வச்சீங்கன்னா அது நமக்கு அரிசியை வந்து தண்ணி ஊற்றி சுட வச்சீங்கன்னா அது பேஸ்ட் மாதிரி ஆயிடும் கடைசியில, ஆனா மாவாகாது. இல்லை நான் தண்ணியை ஊற்றாம நான் சுட வச்சேன் அப்படின்னு சொன்னா அது கருகுமே தவிர மாவாகாது, மாடிரும்னு சொல்லுவீங்கல்ல. நீங்க நல்லா வேச்சிக்கிட்டே இருங்க, அது வந்து என்னதான் நீங்க சுட வச்சுக்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பா மாவாக போறதில்லை. ஸோ செமையா எக்ஸாம்பிள், இப்பதான் புரியுது அந்த எக்ஸாம்பிள். நெருப்பை கொண்டு மாவு அரைப்பது கூட சுலபமாக தோன்றலாம்.
இதெல்லாம் இம்பாசிபிள். பட் அதை கூட ஒரு வேலை பண்ணாலும் பண்ணிடலாம். ஆனா மனதை வெல்வது கடினமான காரியம். வேறு 3 உலகங்களிலுமே வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். தடுக்க முடியாத இந்த மனதோடு போரிட்டு அதை வெல்லக்கூடிய மாவீரன் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? ஓ ஜெகதாதார ஸ்ரீகிருஷ்ணா. ஜெகதாதார ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னா என்னடா? ஜெகத்துக்கு ஆதார ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படித்தான் கரெக்ட். ஜெகத்தாதார கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. மனதை வெல்லக்கூடிய மாவீரன் சூரன் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? இந்த மனதோடு போரிட்டு வெல்லக்கூடிய. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வண்டியும் போரிட்டு இருக்கோம். ஆனா அவன் மனசோட போரிட்டு ஜெயிக்க சொன்னா முடியாதா? அப்படி என்னால மட்டும் இல்லை, உலகத்துல எவனாலே முடியாது. அவ்வளவு பெரிய போர் வீரனா இருக்கட்டும், அவன் 100 பேரை கொல்லட்டும். அதை சொல்லுவாங்கல்ல, பிருத்திவிராஜ் சௌஹான் 100 பேர் கத்தியை கொண்டு வந்தாலும் 100 பேரையும் வீழ்த்திடுவானா. ஆனா அவனுடைய ஒரே ஒரு மனசு இருக்குல்ல, அதை வீழ்த்த சொன்னா வீழ்த்த முடியாது. அதனால எவ்வளவு பெரிய பேர் போயினாலும் தன் மனதை வீழ்த்தும் ஒரு சூரன் இங்கே இல்லவே இல்லையப்பா. ஜெகத் ஆதார ஸ்ரீகிருஷ்ணா என்று இன்னும் நமக்காக புலம்பிட்டு இருக்கார் உத்தவர். உத்தவரின் இந்த தீர்க்கமான கேள்வியை கேட்டு ஜெகதீஸ்வரனாகிய கிருஷ்ணர் புன்னகைத்தார். இங்க பாருங்க, இங்க ஜெகத் ஆதார ஸ்ரீகிருஷ்ணா, இங்க ஜெகதீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணா. சரியா? ஜெகத்துக்கே ஈஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணன் புன்னகைத்தார். ஜெகதீசான்னு பேர் வச்சா அதுக்கு அர்த்தம் இதுதான் புரிஞ்சுக்கணும். உத்தவரே, மனதின் இயல்பை பற்றி நீர் கூறிய இந்த முடிவு முற்றிலும் உண்மையானதே ஆகும். அங்க அர்ஜுனன்ட்ட, ஆமாண்டா நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன்டா, யார் இல்லைன்னு சொன்னா. மனசு அடக்குறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பாசிபிள் தான், அதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அபியாச வைராகியத்தால் மிகவும் எளிதே அப்படின்னு அவன் எல்லாம் சொல்லி முடிக்கும் போது கிருஷ்ணர் சொன்னது ஞாபகம் வருது. இங்க உத்தவ கீதையில என்ன வருதுன்றதை இப்பதான் பார்க்க போறேன். எவன் யோக பயிற்சியில் தீவிரமாக ஈடுபடுகிறானோ அவன் மட்டும் மனதின் இந்த கொடூரமான வேகத்தை அறிவான். மற்ற எளிய உலகியல் மனிதர்களுக்கு மனதின் இந்த விஸ்வரூப பலத்தை பற்றி என்ன தெரிய போகிறது? ஆக்சுவலி யோக பயிற்சினா தியானம் பண்ண உட்காரும் போதுதான் அவங்க மனசு தறிகட்டு போறதை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியும். மற்றவருக்கும் எல்லாவனுக்கும் ஓடிட்டு தான் இருக்கு, ஆனா ஓடிட்டு இருக்குங்கிறத கூட அவனால தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில தானே நம்ம எல்லாம் இருக்கோம். அப்ப யார் யோக பயிற்சி சாரிமா, திடீர்னு நெட்டு கட் ஆயிட்டு வந்துடுச்சு, அதனாலே ஸோ அதற்கு உத்தரவு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப கண்ணன் பேச ஆரம்பிச்சிட்டான் உத்தவர்கிட்ட. ஆமாண்டா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்டா, நான் இல்லைன்னு மறுக்க போறது இல்லடா, நான் ஒத்துக்கிறேன்டா. அதுவும் குறிப்பா இந்த மனசோட வேகம் எப்படிப்பட்டதுன்னு யாருக்கு தெரியுமா? யோக பயிற்சி செய்யறவங்களுக்கு பயங்கரமா தெரியும். சாதாரண மக்களுக்கு கூட இதை புரிஞ்சுக்க முடியாது. மற்ற எளிய உலகியல் மனிதர்களுக்கு மனதின் இந்த விஸ்வரூப பலத்தை பற்றி என்ன தெரியும்? கண்டிப்பா தெரியாது. யுத்த களத்திலே இறங்கி நேருக்கு நேர் போரிடும் போர் வீரன் மட்டுமே வாளின் வீச்சுக்களின் வீரியத்தை அறிவான் அல்லவா? அந்த மாதிரி போரை கண்டு அஞ்சி ஓடும் கோழைகளுக்கு அந்த வாழ்வீச்சின் தீவிரம் எவ்வாறு புரியும்? ஸோ அதுவே எக்ஸாம்பிளா போட்டு செம்மையா விளக்குறாரு. ஸோ எவன்லாம் யோக பயிற்சி செய்யறானோ அவன் தான் அந்த மனசனுடைய வீரியம் என்னன்றதை புரிஞ்சுக்கிறான். ஏன்னா கண்ட்ரோல் பண்ணும்போது தானே தெரியுது என்னமா இப்போ போடா படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி போருக்கு போகும்போது தான் இந்த வாளினுடைய கலை, இந்த வாளினுடைய வீச்சினுடைய திறமைகள் எல்லாம் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அவன் கோழைகளா இருக்கக்கூடிய ஓடி போயிட்டே இருப்பான்னா அவனுக்கு இந்த பவர் என்னன்னு தெரியும்? இந்த போர்க்கலையினுடைய பவர், இந்த வாளின் பவர் அப்படிங்கறத அவனால புரிஞ்சுக்கவே முடியாது இல்லையா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒத்து ஊதுறாரு. இப்போதைக்கு கண்ணன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பாலை குடித்து வயிறு நிறைந்தவனுக்கு மீண்டும் பாலின் மீது பசி இருப்பதில்லை. ஆனால் தாகத்தினால் தவிக்கும் ஒருவனுக்கு தூய்மையான தண்ணீரே உடனடியாக திருப்தியை அளிக்கிறது. இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் மூலியமா என்ன சொல்றாருன்னா, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
பாலை குடிச்சு ஃபுல்லா வயிறு ரொப்பிருச்சு. அதுக்கப்புறம் பால் குடிச்சா சாப்பிடுவானா? வேணான்னுவான். ஆனா பயங்கர தாகத்துல இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சாலே பால் குடிச்சா மாதிரி ஃபீல் பண்ணுவான். ஏன் அமிர்தமே குடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவான். அப்படி ஒரு திருப்தி அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதன் மூலியமா என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். அதுபோல முக்தி பெற விரும்பும் சாதகர்களுக்கு மட்டுமே இந்த யோக பயிற்சியின் மீது ஆர்வம் பிறக்கும். உலக இன்பங்களில் மூழ்கி கிடக்கும் மூடர்களுக்கு இந்த யோகத்தின் மீதான பசி எவ்வாறு உண்டாகும்? அப்படியே தாகம், மோட்ச தாகம், மோட்ச இச்சை அப்படிங்கிறது இருந்தாதான், தண்ணீர் தாகம் இருந்தாதான் அந்த தண்ணியை குடிக்கும்போது திருப்தி கிடைக்கும். தாகமே இல்லாம குடிச்சா உனக்கு திருப்தியே ஏற்படாது. அந்த மாதிரி இந்த மோட்ச தாகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும். யோகத்துல பயங்கர தாகம் இருந்தா மட்டும்தான் இந்த யோக பயிற்சியில ஆர்வம் பிறக்கும். உலக இன்பங்களிலேயே மூழ்கி தடக்கும் மூடர்களுக்கு என்னுடைய அருமை எல்லாம் இந்த மனசை அடக்கணும், இந்த இறைவனை அடையணும், இந்த மோட்சத்துக்கு போகணும், இந்த விஷயத்துல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. எனவே நமது உள்ளத்தின் தூய்மையான தேடலை அந்த பண்டரிநாதனான நான் புரிந்து கொண்டேன். இது என்னாச்சு, நம்ம ஜெமினிக்கு அங்கங்க வந்து மராட்டிலேயே டிரான்ஸ்லேட் பண்ணது. பண்டரிநாதன் தமிழில் தெரியல போல. அந்த பண்டரிநாதனான நான் புரிந்து கொண்டேன். இனி உமது விருப்பத்திற்கு ஏற்ப மிகவும் எளிமையான ஒரு வழியை கூறுகிறேன், அவளோடு கேட்பாயாக. எவ்வளவு நேரம் அவரோட சேர்ந்து ஒத்து ஊதி இருக்காரு. ஆமாண்டா ஆமாண்டா, அங்க ஒரே ஸ்லோகத்துல முடிச்சிருவார். ஆமாப்பா கஷ்டம்தான்ப்பா, ஆனா அபியாச வைராகியம் பண்ணா எழுதுப்பான்னு டபக்குன்னு முடிச்சிருவார். இங்க வந்து கொஞ்சம் 4-5 ஸ்லோகத்துக்கு எக்ஸ்ட்ராவே ஆமா ஆமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், யார் இல்லைன்னா அதுவும் உலக இன்பத்துல தெளிச்சுக்கிட்டு இருக்கிறவன்ட்ட போயிட்டு யோகா பயிற்சியை போய் சொன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்டா வரப்போகுது. அவன் காத தூரம் ஓடாம என்ன செய்வான்? புரியுதுடா புரியுதுடா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்டா, புரியுதுடா. அதனால எல்லாருக்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி ஏதாவது நல்ல மார்க்கம் சொல்லுங்கிற, சொல்லிட்டா போச்சு என்று கண்ணன் சொல்லுகின்றான். அவளோடு கேட்பாயாக அப்படின்னு வேற சொல்லிட்டான். எது மனதிற்கு மிகவும் எளிதானதோ ஐயோ ஒரு நிமிஷம் சாரிமா. எது மனதிற்கு மிகவும் எளிதானதோ கர்மம், அகர்மம், விகர்மம் என்ற குழப்பங்களை முற்றிலுமாக அழித்து எனது பரமபதத்தை காட்ட வல்லதோ அத்தகைய உன்னதமான எளிய தர்மத்தை கூறுகிறேன் கேட்பாயாக அப்படின்னு கண்ணன் வந்து உத்தவருக்காக சொல்லியிருக்கார். கவலைப்படாத, கர்மம் அகர்மம் விகர்மம் அப்படின்னு எல்லாம் நான் பேசுறது கூட உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, திறக்க பக்தி வாதத்துக்குள்ள என்ட்ரியா போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த குழப்பமுமே இல்லாம ஈஸியா பரமபதத்தை அடையக்கூடிய ஒரு ரூட் இருக்குடா, அதை நான் சொல்லி தர்றேன் என்று ஆரம்பிக்கின்றார். மிகவும் எளியதும் தூய்மையானதும் எனது பரமபதத்தை அடைய வழிவகுக்குமாதான் உன்னதமான பாகவத தர்மத்தை பற்றி கூறப்போகின்றேன், கவனமாக கேட்டுக்கள். ஆமாப்பா, பாகவத தர்மம்னாலே பக்தி தான். ஸோ அதை பத்தி நான் பேசுறேன், கவனமா கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தத்தமது வருண ஆசிரம தர்மங்களுக்கு ஏற்ப சாஸ்திரங்கள் விதித்த கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் அவற்றின் பலன்கள் மீது எவ்வித பற்றும் வைக்காமல் செய்யும் அனைத்து செயல்களையும் பகவானாகிய எனக்கே அர்ப்பணிக்க வேண்டும். இவர் என்ன கர்மயோகத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு? பாகவத தர்மம்னா என்ன அர்த்தம்? பக்தி தானே. பாகவதர்னாரே பக்தர் தானே. அப்புறம் பாகவத தர்மத்தை சொல்ல போறேன்னு கர்மயோகத்துல சொல்லிட்டு இருக்காரு இவர். பாரு மறுபடியும் அந்த பகவத்கீதையை சொல்ற மாதிரியே சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் மாத்தி வித்தியாசமா சொல்ல மாட்டாரா? சரி பரவாயில்ல, அவர் சொல்றபடி. அதே வருது இல்ல அதுல வர்ற மாதிரியே மறுபடியும் கர்மயோகத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்றாரு. சரி பரவாயில்ல. தத்தமது வருண ஆசிரமங்களுக்கு ஏற்ப, அது அப்படியே 3rd அத்தியாயத்துல வருணாசிரம தர்மங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லி இன்னும் அந்த இது வேற சொல்லியிருப்பாரு, சுதர்ம அனுஷ்டானம் அது வருதான்னு பார்ப்போம்.
இப்போதைக்கு வர்ணாசிரம தரங்களுக்கு ஏற்ப சாஸ்திரங்கள் விதித்த கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் அவற்றின் பலன்கள் மீது எவ்வித பற்றும் வைக்காமல் செய்யும் அனைத்து செயல்களையும் பகவானாகிய எனக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்மயோகத்தின் முதல் விஷயத்த சொல்லியிருக்கார். ஒன்னது ஏன்னா விதிக்கப்பட்ட கர்மங்களை மட்டும்தான் பண்ணணும். நீ இஷ்டத்துக்கு வந்து ஏன்னா கர்மம் அகர்மம் விகர்மத்தை பத்தி பேச மாட்டேன்ட்டு கடைசியில் அதை தான் பேசியிருக்கார். சாஸ்திரங்கள் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்யணும்னு சொல்லும் போதே நீ வந்து கர்மங்களை செய், அகர்மத்தை செய்யாத விகர்மத்தை செய்யாத அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஆனா அதில் பலன் ஆசைப்படாமல் செய், அர்ப்பணம் பண்ணி செய். இந்த ரெண்டுமே வந்து இந்த ஸ்லோகத்துல கொடுத்துட்டாங்க. இத்தகைய உன்னத பாகவத தர்மத்தை மிகவும் எளிய தகுதியற்ற அடித்தட்டு மனிதர்கள் பின்பற்றினாலும் கூட அவர்களும் எவ்வித குறைபாடும் மற்ற தூய்மையான அத்வைத பிரம்மானந்தத்தை அடைவார்கள். இதுல பாகவத தர்மம்ன்றத நான் தான் சொல்லியிருக்கேன். கர்மயோகம் பக்தி இல்லாம ஃபாலோ பண்ண முடியாது. கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணும்போதே பலன் யார் கையில்னு பேசும்போது இறைவன் கையில்னு சொல்ல வேண்டியது வருது. அப்ப இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணுன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா பக்தியை இன்க்ளூட் பண்ணாம கர்மயோகம் வராது என்றெல்லாம் நாம் அடிக்கடி பேசுவதுண்டு. அதை வேணா நம்ம இந்த இடத்துல லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட்லயே பாருங்க, அனைத்து செயல்களையும் பகவானாகிய எனக்கே அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ கடமையை செய்யணும், பலன் எதிர்பார்க்க கூடாது, பலனை எனக்கே அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி செயல்களையும் எனக்கே அர்ப்பணிக்க வேண்டும். செயல்கள், கடமைகள், பலன்கள் அனைத்தையும் எனக்கே அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக பாகவத தர்மத்தை குறிப்பதாகவே அமைகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஈஸி டு ஆல், யார் வேணா அதை ஃபாலோ பண்ணலாம். எவன் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பா அந்த ஞான யோகத்தால் கிடைக்கின்ற அந்த அரிய பலனான அத்வைத பலன் இந்த ஞானத்தினாலேயே கண்டிப்பா உனக்கு கிடைக்கும்டா என்று அவனுக்கு என்கரேஜ் செய்கிறார். சோ அந்த மாதிரி பண்றவங்களும் கூட கண்டிப்பாக அத்வைத பிரம்மானந்தத்தையே அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த தர்மத்தின் உன்னத ஆச்சரியத்தை கேள். இதை ஆற்றுவதில் எவ்வித கஷ்டமோ அல்லது மனச்சோர்வோ கிடையாது. இது மிகவும் எளிதானதும் மற்றும் மிக சிறந்ததுமான எனது சொந்த தர்மமே ஆகும். சிறந்ததுமான அப்படின்னு போடும்போது தெலுங்கு வார்த்தையெல்லாம் உள்ள போகுதுப்பா நம்ம ஜெமினி. சரி பரவாயில்ல. இந்த தர்மத்தின் உன்னதமான என்னடா மலையாளம்னா மலையாளமா? சரி சரி. இந்த தர்மத்தின் உன்னத ஆச்சரியத்தை கேள். இதை ஆற்றுவதில் எவ்வித கஷ்டமோ அல்லது மனச்சோர்வோ கிடையாது. அப்படியாமா? பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செய்யறதை செய், பலனை எதிர்பார்க்காம செய் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா? ஒரு கஷ்டமும் இதுல இல்லையா? மனசுக்கு சோர்வே ஆகாதான். எவ்வளவு ஈஸியானதா, மிகவும் எளிதானதமா, மிகவும் உத்தமமான தர்மம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு அப்படி தோணுதா? கர்மயோகம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது சித்தம் சுத்தமா இருந்தா கண்டிப்பா தோணும். இல்லைன்னா அதுவும் கஷ்டமா தான் இருக்கும். பக்தர்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறியா? சரி. மற்ற யோக முறைகளின் சுழற்சிகள் மற்றும் அவற்றின் ஆன்மீக சாதனைகள் யாவும் மிகுந்த சிரமம் வாய்ந்தவை. கேட்கல, என்ன சொன்ன? நீ பேசுறதே எனக்கு கேட்கலப்பா. நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது, நான் சுதா பேசுறது கேட்கல. நீங்க பேசுறது கேக்குது, சுதா பேசுறது கேட்கல சரியா. அண்ணா சாரி, நான் இன்னொரு ஹெட்செட் சந்திரமா மாட்டிருந்தாங்க, அதான் பேசும்போது கேட்கல. இப்ப கேக்குது. கர்மயோகத்தை விட பக்தி யோகம் ஈஸி, சுலபம் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன்னா கர்மயோகமும் நம்ம வந்து பகவானை தான் நம்பி இருக்கோம், அதுக்கு டைரக்டா பக்தி யோகத்துக்கே போயிடலாமே. இல்ல, அது பிரிக்க முடியலங்கிற. கர்மயோகமும் பக்தி யோகமும் ஒன்னா தானே இருக்கு. இப்ப இது பாரு, இது ரொம்ப ஈஸியானதுன்னு சொல்லியிருக்காரு. கர்மயோகத்தையும் பக்தி யோகத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறாரு. மனசுக்கு சோர்வே வராதான், ஆற்றுவதில் எந்த கஷ்டமும் இல்லையா, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்பவும் உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருக்காரு. மற்ற யோக முறைகள்ல சுழற்சிகள் மற்றும் அவற்றின் ஆன்மீக சாதனைகள் மிகுந்த சிரமம் வாய்ந்தவை. பாகவத தர்மத்தில் எனது தூய்மையான பக்தர்கள் வெறும் நாமஸ்மரணை மூலமாகவே அந்த அச்சுதனான என்னை உண்மையாகவே வந்தடைகிறார்கள். இப்ப என்ன அடுத்து விட்டு போடுறாரு? முதல்ல கர்மயோகம் சொன்னாரு, இப்ப நாமஸ்மரணை அப்படிங்கிற அடுத்த இதுக்கு வந்திருக்காரு. ஸோ பாகவத தர்மத்துல அடுத்து முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா
நாமஸ்மரணை தான். சதா சர்வ காலமும் 24 மணி நேரமும் நாமாவை சொல்லிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது பக்தியில ஒரு முக்கியமான பிராக்டிஸ். ஸோ அதை வச்சே கூட ரொம்ப ஈஸியா என்னை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், சாஸ்திரங்களின் சாரத்தை கொண்டதும் முக்தி பெற விரும்பும் முமுட்சுக்களுக்கு மிக எளிதாக இன்பத்தை அளிக்கக்கூடியதும் பற்றற்ற துறவர வடிவை கொண்டதும் மற்றும் பகவத் சிந்தனையால் நிறைந்திருப்பதுமான தர்மம் எதுவோ அதுவே என்னால் கூறப்பட்ட இந்த தர்மம் ஆகும். தர்மம்னு சொல்லிட்டு இவர் மெயினா கர்மயோகத்தை சுட்டி காட்டினாரு. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணணும்னு சொன்னாரு, நாமஸ்மரணை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. 2 தான் சொல்லியிருக்காரு. இந்த 2 தான் இப்ப பாகவத தர்மம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது எவ்வளவு நான் சொன்ன இந்த தர்மம் அப்படிங்கிறத எவ்வளவு பெருமையா சொல்றாருன்னா, ஒட்டுமொத்த சாஸ்திரங்களின் சாரம்னு இந்த இதுக்குள்ள அடங்கிருச்சுங்கிறார். நீ நாமஸ்மரணை மட்டும் பண்ணு, இல்ல கர்மயோகம் மட்டும் பண்ணு. இதை பண்ணினாலே ஒட்டுமொத்த சாஸ்திரத்தையும் நீ சாரத்தை புரிந்து கொண்டவன் இதைத்தான் செய்வான் அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒற்றிய ஞானி என்ன பண்ணுவான், அவன் ஏதாவது செயல் பண்ணா கர்மயோகம் மாதிரி தான் பண்ணுவான். அவன் ஒட்டுமொத்த சாரத்தின் செயல் அப்படிங்கிறதும் அந்த முற்றிய ஞானியும் கர்மயோகம் தானே செய்யறான். செய்வான் செய்யாமல இருப்பான், ஆனா செய்யாமலே இருப்பதும் கர்மயோகம் தானே. அதுல கர்மயோகத்துல அதுவும் செய்வதிலும் பற்றி இருக்கக்கூடாது அர்ஜுனான்னு வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஞானி அப்படிங்கிறவன் அதைத்தான் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வேணா எடுத்துக்கலாம். சாஸ்திரங்களின் மொத்த சாரத்தை கொண்டது. அதே மாதிரி முக்தி பெற விரும்பும் முமுட்சுக்களுக்கு எளிதாக இன்பத்தை அளிக்கக்கூடியது. ஸோ ஈஸியஸ்ட் ப்ராசஸும் கூட. இதுல எக்ஸ்ட்ராவா ஒன்று சேர்த்துட்டாரு, பற்றற்ற துறவர வடிவை கொண்டதும். நீ பலன்ல ஆசை வைக்காம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ற அப்படின்னா, நீ எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு திறந்துட்டு போயிட்டு காட்டுல உட்கார்றது இல்லை. அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லடாங்கிற. இன்டைரக்ட்லி அதானுங்க. துறவரம்னா என்ன? ஆசையிலிருந்து விலகுதல், எல்லா பற்றில இருந்து விலகுற. நீ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும்போதே எல்லா ஆசையும் விட்டுட்டேன்னு தானே அர்த்தம். நீ செய்யறதெல்லாம் பகவானுக்காக செய்யறேன்னு சொல்லும் போதே நீ எல்லா ஆசையிலேருந்து விடுபட்டுட்டேன்னு தானே அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்தி ப்ராசஸ்ல, இந்த கர்மயோகத்தை பக்தியோடு நீ செய்கின்ற இந்த ப்ராசஸ்ல ஆட்டோமேட்டிக்கா துறவரமும் இன்க்ளூடட், பற்றற்ற துறவரவை கொண்டதும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பகவத் சிந்தனையால் நிறைந்திருப்பதுமான தர்மம் எதுவோ. ஸோ சதா சர்வகாலம் இறைவனை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கணும். ஸோ இப்ப நான் சிம்பிளா சொல்லக்கூடிய இந்த தர்மம் தான், இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்த தர்மத்துல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குடா அப்படிங்கிறாரு. சரியா? எல்லா யோகமும் இதுக்குள்ள அடக்கங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளா. அப்புறம் சொல்றாரு மறுபடியும், ஓ உத்தவரே, நான் உமக்கு உபதேசித்த இந்த தர்மத்தை பாரும். இது விவேகமுள்ள முமுட்சுக்களின் ஆன்மாவிற்கு பேரானந்தத்தையும் உன்னதமான நிம்மதியையும் அளிக்கக்கூடிய தங்கும் இடமாகும். உண்மையிலேயே அதிக ஆர்வம் உள்ள முமுட்சுக்களான இருந்த அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் சொன்ன இந்த தர்மம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை கேட்கும் போதே அவங்களுக்கு பேரானந்தம் வந்துடும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரீம் நிம்மதியும் அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபுல்லா ஞான யோகமா பார்த்தோம். சமபாவனையோடு இருப்பான், உலகத்துல இருந்தாலும் இல்லை என்றே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபுல் ஹையர் நாலேஜை முதல்ல சொல்லியிருந்தாரு. இப்போ அது எனக்கு புரியல, நம்ம உத்தவர் சொன்னதுனால கர்மயோகத்தை பக்தியோட இன்க்ளூட் பண்ணி செய்ய சொல்றாரு. இது வைராகியத்தோடு கூடிய துய ஞானமாகும். இதே சாஸ்திரங்கள் சந்நியாசம் என்றும் அழைக்கின்றன. முமுட்சுக்கள் எளிதாக பேரானந்தத்தை அடைவதற்காகவே இந்த உன்னத பாகவத தர்மம் முழுமையாக அருளப்பட்டது. மறுபடியும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா யோகமும் இதுக்குள்ள அடக்கண்டா. இன்ஃபேக்ட் துறவரமே சந்நியாசமே இதுக்குள்ள அடங்கிடும். ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராசஸ் கேட்டேன், இது ஈஸியஸ்ட் ப்ராசஸும் ஆயிடுச்சு. அதனால ஜம்முன்னு இதை ஃபாலோ பண்ண, வைராகியம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் உனக்கு. ஏன்னா வைராகியம்னா பற்றற்ற நிலை. ஸோ எதன் மேலும் பற்றற்ற நிலை அப்படிங்கிறது நீ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அவனையே நினைச்சுக்கிட்டு அவன் நாமத்தையே சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த வைராகியமும் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிற மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியஸ்ட் ப்ராசஸ் கேட்ட, இதுதான் ஈஸியஸ்ட் ப்ராசஸ் என்று கண்ணன் சொல்லுகின்றான். எது எப்போதும் எனது பரமாத்ம வடிவமாகவே இருக்கிறதோ, எங்கு அறியாமை என்னும் அழுக்கு அணு அளவும் எஞ்சி இருப்பதில்லையோ, அதுவே இந்த தூய்மையான சுய தர்மம், நிஜ தர்மம் ஆகும்.
எப்போதும் பகவானுக்காக நீ செயல்கள் செய்யணும், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செயல்கள் செய்யணும், பகவான் நாமாவை சொல்லணும். இந்த 2 தான் அவர் சொல்லியிருந்தார். இது என்ன சொல்றாருன்னா பரமாத்மா வடிவமாகவே இருக்கிறது அப்படிங்கிறாரு. எதை? இந்த பிராக்டிஸ. இந்த பிராக்டிஸ் உள்ள அறியாம என்ட்ரி ஆக முடியாதுங்கிறார். அஜ்ஞானம் வரணும்னு ஆசை இருக்கணுங்க. எப்ப இவன் பகவத் தர்மத்துக்குள்ள போயிட்டானோ அப்பவே ஆசை காணாம போயிடுது. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வேலை இல்லாம போயிடுது. ஆசை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அறியாம எங்க வரும்? அந்த ஈகோ எங்க வரும்? அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு இல்லாம போயிடுது. அறியாமை என்னும் அழுக்கு அணு அளவும் எஞ்சி இருப்பதில்லை, டோட்டலாவே இருக்காது. இதுவே இந்த தூய்மையான சுய தர்மமாகும். ஆட்டோமேட்டிக்கா ஈகோ போயிடும், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் போயிடும், நீ பியூரிஃபைட் ஆக்கப்படுவாய். All that happens naturally and automatically provided if you do with a பக்தி பாவத்தோடு நீ செயல்களை செய்து வந்தாலே அத்தனையும் நடக்கும். ஆதலால் இது இனி எளிதானது மட்டும் இல்ல, தூய்மையானதும் கூட சுய தர்மம் நிஜ தர்மம் ஆகும். இந்த தர்மத்தை பின்பற்றி வாழ்வதில் எவ்வித குழப்பமும் இல்லை, மேலும் எந்த ஒரு தடையும் இதில் எக்காலத்திலும் உன்னை பாதிக்க முடியாது. அத்தகைய உன்னத வழியை உனக்கு உபதேசிக்கின்றேன், உனது மனதை இங்கே செலுத்துவாயாக. ஹிண்ட் தான்ப்பா கொடுத்துருக்காரு அந்த 2 டிப்ஸ். இனிமே ரொம்ப எலாபரேட்டா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதனால இதுதான் அந்த தர்மம், அதை நான் ரொம்ப எலாபரேட்டா சொல்றேன், கவனமா கேளு அப்படின்னு இப்போதைக்கு தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ 2வது இந்த பெருமையை சொல்லும் போது இது எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ ஏதாவது ஒரு யோக தர்மத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா போய் கொஞ்ச நாள்ல அம்மா என்னால் முடியலை அப்படின்னு திரும்பி வந்துடுவேன். இது ஈஸியஸ்ட் ப்ராசஸ்ங்கிறதுனால திரும்பி வருதல் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. இடையில தடைகள் ஏற்படாது. நீ கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா இது. ஏன்னா நீ என்ன பண்ணாலும் ஒர்க்கே பண்ண வேணான்னு சொல்லலை, இல்லை ஒர்க்கை என்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணுன்னு தானே சொன்னாரு. அப்போ உனக்கு கடமைகள் குறுக்கிடுது, அது வருது இது வருது, ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை. அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நீ செய்ய வேண்டியதை செய்யலாம். ஸோ தேர்ஃபோர் உனக்கு பெருசா எந்த தடைகளும் குறுக்க வராது. நான் ஸ்டாப்பா கண்டினியூஸா இந்த தர்மத்தை நீ ஃபாலோ பண்ணவும் முடியும். அப்படிப்பட்ட எளிதான சுலபமான தடைகள் இல்லாத நான் அந்த தர்மத்தை சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கோ. மனிதன் தன் மனதை அலைவாய செய்யும் உலகியல் கடமைகளை செய்த போதிலும் அவற்றை எப்போதும் எனக்காகவே செய்ய வேண்டும், அடிக்கடி என்னை நினைவு கூற வேண்டும், என்னையே புகலிடமாக கொண்டு தன் மனதை என்னிடம் அர்ப்பணித்து எனது தர்மங்களின் மீது பேரன்பு கொண்டவனாக அவன் விளங்க வேண்டும். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னவனா பண்ணு, அதான் எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை தானே சொன்னார்னு சொன்னேன். அதை மீண்டும் மீண்டும் விலாவரியாக புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்று ஆரம்பிக்கின்றார். என் மனதை அலைவாய செய்யும் உலகியல் கடமைகளை செய்த போதிலும் அப்படின்ட்டார். சரியா? இங்க என்ன உங்களுக்கு டவுட் வரும்னா, ஏங்க காமிய கர்மம் தான் பண்ணக்கூடாதுன்னு கர்ம யோகத்துல வரும்ல, மனதை அலைவாய செய்யும் உலகியல் கடமைன்னு வந்திருக்கே அப்படின்னா, நீ இப்ப கல்யாணம் பண்ணிட்டு அப்போ உங்களுக்கு உண்டான கடமைகள் வந்துடும்ல, அந்த கடமைகளை சாஸ்திர விதிப்படி பண்ணித்தானே ஆகணும். அப்போ கண்டிப்பா நீ உலகியல் கடமை அப்படின்னாலே மனசு அளவாயத்தான் செய்யும். நீ என்ன கடமையை பண்ணாலும் மனசு அளவாஞ்சு தெரியனா ஆசையினால் உந்தப்படுவதுதான் கடமையே. when you don't have a desire, you don't have any கடமை. நைஷ்கர்மிய சித்தி யாருக்கு கிடைக்கும்னா ஆசையில் அற்றுப்ப போனவனுக்கு தான் கிடைக்கும். அப்ப கடமை வருதுனாலே ஆசை இருந்தாதான் வரும். அப்ப கடமையினாலே ஆசையினால் உந்தப்படுவதுதான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மனம் அலைவாயுங்கிறது நேச்சுரல் தானே. அதனாலதான் இங்க சொல்றாரு, ஸோ நேச்சுரலாவே உலக கடமைகள் மனதை அலைவாய செய்யும். இது வெரி நேச்சர். சரியா? ஆனாலும் நீ எனக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டே, அதனால இந்த பிரச்சனை உனக்கு இருக்காது. சரியா? அப்போ நீ பண்ணு, கடமைகளை பண்ணித்தான் ஆகணும், அதனால பண்ணிக்கோ. கடமை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் 2 விஷயத்த சொல்லிட்டேன். எனக்காக பண்ணுன்னு சொல்லிட்டேன், எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணுன்னு சொல்லிட்டேன், பலனை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டேன்ல. இந்த ஒரு டெக்னிக் நான் கொடுத்ததுனால அந்த அலைவாய்கின்ற மனதினுடன் கூடிய அந்த கடமைகளை செஞ்சாலும் இந்த டெக்னிக் கூட பண்ணிட்டேன்னா நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக் தான் இங்க சொல்றாரு. என்ன ஃபர்ஸ்ட் டெக்னிக்கு? நீ எனக்காக செய்யணும். எனக்காக செய்யணும்னா எனக்கு புரியலப்பா, உனக்காக செய்யணும் என்னப்பா அர்த்தம்? அட நீ பண்ணும்போதே என் கண்ணனுக்காக அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே பண்ணணும்டா. அதான்டா எனக்காக செய்யறதுன்னு அர்த்தம். எனக்காக செய்யறதுன்னா அப்படி என்ன அர்த்தம்? ஏய், நான் எனக்காக செய்யல, என் கண்ணனுக்காக பண்றேன். அடிக்கடி என்னை நினைவு கூற வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? அடிக்கடி நான் பண்ணும்போதெல்லாம் ஐயோ என் கண்ணனுக்காக நான் அதை பண்றேன், என் கண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவான், இந்த நான் அவன் சொல்ற மாதிரி பண்றேன், பலன்ல ஆசை பண்ணாம பண்றேன், அவனுக்காக பண்றேன், அதை ஃபீல் பண்ணணும். அதை தான் எனக்காக செய்யறதுன்னு அர்த்தம்.
சரியா? ஏன்னா எனக்காக செய்யறதுன்னா என்னன்னு கூட தெரியல அப்படின்றதுக்காக எவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ நான் என் கண்ணனை நினைத்து கொண்டே பண்ண வேண்டும், அவனுக்காக பண்ண வேண்டும். புகலிடமாக கொண்டு பண்ணு. புகலிடம் அப்படின்னு சொன்னா அபவுட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அல்லது என்ன சொல்றது, கதியற்று போய் இருப்பது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உன்னையே கதியாக கொண்டு செய்வது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு உன்னை விட்ட வேற கதியே இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு கதி அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அது நீ மட்டும்தான் அர்த்தம், வேற யாரையும் நான் நம்பல, நீ மட்டும்தான் அப்படின்னு மாதிரி ட்ரஸ்ட் வித் ஃபோக்கஸ்ட் அண்ட் ஒன் பாயிண்டட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோபிகளின் நம்பிக்கையை பத்தி பேசும்போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், கண்ணனையே கதியாக அவர்கள் பற்றினார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம உலகியல் ஆசைகளோட கோபிகளின் ஆசையை இணைக்காதீங்க. ஏன்னா உலகியல் மக்கள் ஆசைங்கிறது 100 விஷயத்துல ஆசை வச்சிருப்பான், 101ஆவதா கண்ணனையும் சேர்த்து வச்சிருப்பான். ஆனா கோபிகளினுடைய ஆசை அப்படி அல்ல. கண்ணனே கதி என்று அவர்கள் ஆசை கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு அர்ப்பணம் பண்றதுன்னா என்னங்கிற அந்த டெஃபனிஷன் வந்து மெதுவா கொடுக்குறாரு. என்னையே நினைத்து கொண்டு செயல்கள் செய்ய வேண்டும், எனக்காக செய்ய வேண்டும்ங்கிறதுக்கு அர்த்தம். அது மட்டும் இல்லாம என்னையே கதியாக கொண்டு நீ செய்ய வேண்டும், எனக்கு கண்ணன் தவிர வேற கதியே கிடையாதுங்கிற ஃபீலிங்கோட நீ செய்யணும். சரியா? அது ஒரு பாயிண்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு. மனதை என்னிடம் அர்ப்பணித்து எனது தர்மங்களின் மீது பேரன்பு கொண்டவனாக அவன் விளங்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணனுக்காக செய்யறதுல பெரிய சந்தோஷம் இருக்கணும். ஐயோ நான் என் கண்ணனுக்காக செய்யறேன், என் கண்ணனுக்காக செய்யறேன். கண்ணனுக்காக செய்யறதுன்னா எதை செய்யணும்? என்ன செய்ய சொன்னானோ அதை செய்யணும். சரியா? எனது தர்மங்களின் மீது அப்படின்னா அப்படியே கண்ணனுடைய தர்மம் என்ன நினைச்சேங்க? விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைத்தையும் சமநோக்கு பார்வையோடு செய்ய வேண்டும். அல்லது அதெல்லாம் இங்க எங்க சொன்னா அப்படின்னு கேட்கிறாருங்க. நீங்க முன்னாடி சொன்னதை சொல்லணும் அப்படின்னா பலனிலே ஆசை வைக்காமல் சமர்ப்பண உணர்வோடு எதை செய்தாலும் செய் அப்படின்னா இதுதான் பாகவத தர்மம்ங்கிறத அவன் எக்ஸ்பிளைனே பண்ணிட்டு இருக்கான். அப்போ கர்ணன் தர்மம் என்னையா தர்மம்னு கேட்டா இப்போ இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுதான் தர்மம். அப்ப அந்த தர்மத்தின் மீது பேரன்பு கொண்டவனாக அப்படின்னா ரொம்ப ஆசையோட பண்ணணும், ரொம்ப சந்தோஷமா பண்ணணும், பூரித்து பண்ண வேண்டும். என் கண்ணனுக்கு செய்கிறேன் அப்படிங்கிறதுல தொய்வு வந்துடக்கூடாது, அவ்வளவு சந்தோஷமா பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணா நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சரியா? என்ன அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. எனக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு கடமைகளை செய்யணும் மொட்டையா சொன்னா எப்படி புரியும்? எப்படி சொல்லணும்ல. அடிக்கடி என்னை நினைவு கூற வேண்டும், என்னை புகலிடமாக கொண்டு மனதை என்னிடம் அர்ப்பணித்து எனது தர்மங்களின் மீது பேரன்பு கொண்டவனாக நீ விளங்கினால் எனக்கு அர்ப்பணம் செய்து செய்கிறாய் என்று அர்த்தம். இந்த உலகியல் செயல்களை செய்வதனால் மனம் அலைபாய்கிறதோ, எந்த உலகியல் செயல்களை செய்வதனால் மனம் அலைபாய்கிறதோ அத்தகைய லௌகிய கடமைகளை கூட விவேகமுள்ளவன் பகவதார்ப்பண உணர்வோடு செய்ய வேண்டும். ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடியும் வந்திருக்கு. எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் தன் மனதிற்குள் என்னோடு ஆழமான ஆன்மீக தொடர்பை கொண்டு என்னை மட்டுமே தியானிப்பவன் எந்த உலகியல் கர்மங்களினாலும் ஒருபோதும் வந்தப்பட மாட்டான். இதுவும் சேம் பாயிண்ட் தான். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எக்ஸ்ட்ராவா இன்சிஸ்ட் பண்ணி பேசியிருக்கார். ஸோ சதா சர்வகாலமும் அப்புறம் பகவத் நாமா சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். நினைவு கூறுவதற்குடைய ஒரு ஐடியா தான் வந்து நாமாக்கள் சொல்றது. ஏன்னா நாமாக்கள் சொல்லும் போது அவனை நினைக்காம இருக்க முடியாதுல்ல. அதனால அந்த நாமாக்கள் சொல்லிக்கொண்டே நீ எந்த செயல்கள் வேணுமானாலும் செய்வது அப்படின்றது. ஸோ அது எல்லா காலத்திலும் செய்யணும், எல்லா இடங்கள்லையும் செய்யணும். நீ பாட்டுக்கு வந்து ஏதோ காலையில 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணாத. இல்லை இந்த இடத்துல தான் பண்ணணும், இந்த இடத்துல பண்ணக்கூடாது, நோ சம்திங் லைக் தட். ஸோ டைம் அண்ட் பிளேஸ் அதெல்லாம் மெட்டீரியலே கிடையாது, மேட்டரே கிடையாது. ஸோ நீ எங்கே வேணா பண்ணு, எவ்வளோ நேரம் வேணா பண்ணு, எப்போ வேணா பண்ணு. ஸோ தட் இஸ் நாட் அ மேட்டர். பட் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக அவன் மனசுல நான் இருக்கணும். என்னை மட்டுமே தியானிப்பவன் எப்பயுமே நான் அவன் மனசுல இருக்கணும். எந்த உலகியல் கர்மங்களினாலும் ஒருபோதும் வந்தப்பட மாட்டான். அப்படி நீ இருந்தேன்னா நீ என்ன பண்ணாலும் நீ கண்டிப்பா கர்மத்துல சிக்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அனதர் ஒரு பஞ்ச் கொடுத்திருக்காரு. அடுத்து, என் மீது உன்னதமான நம்பிக்கையை வைத்து தன் மனதை உண்மையாகவே எனக்கு அர்ப்பணித்து எனது தர்மங்களை ஆற்றுவதில் எப்போதும் முனைப்போடு இருப்பவன் எவனோ அவன் மட்டுமே எக்காலத்திலும் ஆன்மாவில் தெளித்திருக்கும் ஆத்மாராமனாக விளங்குவான். போங்கப்பா, திரும்ப திரும்ப அதே தான் வருது.
ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நம்பிக்கை அப்படின்னு வருது. உன்னதமான நம்பிக்கை. ஸோ ஏன்னா வித்தவுட் நம்பிக்கை நம்ம எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போ ட்ரஸ்ட் இருக்கணும். கண்ணனுக்கு அர்ப்பணம் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் கண்ணன் மேலே ட்ரஸ்ட் வரணும். கண்ணன் யாருன்னு புரியணும், கண்ணன் தான் எல்லான்னு தெரியணும்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் இங்கே எப்படி இறைவனை நான் ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்களாக இருப்பது, மூச்சு காற்றாக இருப்பது, அவன் இல்லைன்னா அனுபவம் அசையாது. இதெல்லாம் அனுபவம் உண்மைதானடா, இது என்ன உண்மை இல்லாததா? ஒரு நாள் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும். ஏன் பக்தி ரொம்ப ஈஸின்னு கேட்கும்போது, உன் கையால் ஆகாதத்தனம், உன் கையில எதுவுமே இல்லை, பகவான் கையில தான் எல்லாம் இருக்குங்கிறது அனுபவம் உண்மை அல்லவா? அப்போ பகவானின் மேல் நம்பிக்கை கொள்வது மிகவும் எளிதல்லவா? உன்மேல் நம்பிக்கை இழப்பது மிகவும் எளிதல்லவா? அதனால் சரணாகதி எளிதல்லவா? இந்த மாதிரி நான் பேசினதான் ஞாபகம், சரியா? ஸோ அதை நீங்க கொண்டு வந்துக்கோங்க. நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டிருக்கிறது. வைத்து மனதை உண்மையாகவே அர்ப்பணிக்க வேண்டும். அதே மாதிரி அவருடைய தர்மங்கள், இந்த பாகவத தர்மங்கள் அல்லது கண்ணன் கீதையில சொல்லப்பட்ட விஷயம், இது எல்லாத்தையுமே செய்யறதுல பயங்கர சந்தோஷமா முனைப்போட செய்யணும். அப்படின்னு இருந்தேன்னா நீ எப்பயுமே ஆத்மா ராமனாக அப்படின்னா பிரம்மத்துலதான் இருப்பேன்னு அர்த்தம். எனது உன்னத தர்மத்தின் நிலையை பற்றி உனக்கு தெளிவாக கூறுகிறேன், கேள். எந்த வழியை பின்பற்றினால் பிறப்பு இறப்பு என்னும் சம்சார சுழற்சி நீங்குமோ அந்த உன்னத முறையை நன்றாக புரிந்து கொள். என்னப்பா இதை விட எக்ஸ்பிளைன் இப்படி பண்ண முடியும்னு தெரியல. இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் கண்ணனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இந்த தர்மத்தை இன்னும் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ, தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ, உனக்கு தெளிவாக கூறுகிறேன் கேள். அதை பண்ணிட்டேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டேன்னா பிறப்பு இறப்புங்கிற சம்சார சுழற்சி விட்டு நீங்கிடுவப்பா. அதனால கவனமா கேளு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கின்றார். தேசம், காலம், உற்றார், உறவினர்கள், செயல்கள், செல்வம் மற்றும் நாம் செல்லும் வழி என இவை அனைத்தையும் நன்முறையில் ஒருங்கிணைத்து அவற்றை முழுமையாக எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும், சமர்ப்பணம் செய்ய வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா பகவான்கிட்ட அர்ப்பணிக்கிறது அப்படின்னு சொன்ன வார்த்தையில ஈஸியா சொல்லிடலாம், புரியணும் இல்ல. என்னென்ன சொல்லியிருக்காரு பாருங்க. தேசம் அதாவது எந்த இடம், காலம், உற்றார், உறவினர்கள், செயல்கள், செல்வம் மற்றும் நாம் செல்லும் வழி எல்லாத்தையும் நன்முறையில் ஒருங்கிணைத்து அவற்றை முழுமையாக எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எனக்குன்னு எந்த டைமுமே இருக்கக்கூடாதுப்பா, எனக்குன்னு எந்த ஸ்பேஸுமே இருக்கக்கூடாதுப்பா. இது ஏன் வீடுன்னு நீ சொல்லிடக்கூடாது, இது எனக்கான டைம்னு நீ சொல்லக்கூடாது, இவர்கள் என் உற்றார்கள் என் உறவினர்கள்னு நீ சொல்லக்கூடாது, இவையெல்லாம் நான் செய்ய வேண்டிய செயல்கள்னு சொல்லக்கூடாது, இது எல்லாம் என்னுடைய செல்வம்னு நான் சொல்லக்கூடாது, இது என்னுடைய பாதைன்னு உனக்குன்னு தனியான பாதை இருக்கக்கூடாது. கண்ணன் கீதையில் காட்டிய பாதை தான் உன் பாதை. உன்னிடம் உள்ள செல்வம் உன்னிடதல்ல, அது என்னுடையதுன்னு ஃபீல் பண்ணணும். செயல்கள் செய்வது உனக்காக அல்ல எனக்காகன்னு ஃபீல் பண்ணணும். உனது உற்றார் உறவினர்கள் எல்லாம் உனக்கு உற்றார் உறவினர்கள் அல்ல, நான் மட்டுமே உனக்கு உற்றார் உறவினர்னு ஃபீல் பண்ணணும். உனக்குன்னு எந்த டைமும் கிடையாது, நீ வாழ்றது எனக்காகன்னு ஃபீல் பண்ணணும். நீ இருக்கிற இடம் அப்படிங்கிறது உனக்கு சொந்தமானதில்லை, அது என்னோடதுன்னு ஃபீல் பண்ணணும். அப்படி நீ இருந்தேன்னா நீ முழுமையா அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அர்ப்பணத்துக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததா நான் ஃபீல் பண்றேங்க. ஸோ வாட் எவர் திஸ் பிளேஸ் ஆர் டைம் ஆர் த ரிலேஷன்ஸ் ஆர் தி ஆக்ஷன்ஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி, எல்லாம் உனதல்ல எனதுன்னு நீ ஃபீல் பண்ணும்போது நீ முழுசா என்ன அர்ப்பணிச்சிட்டேன்னு அர்த்தம் என்ற ஒரு அற்புதமான விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அது எப்படி ஃபீல் பண்றது அப்படின்னு எல்லாம் கேட்பீங்களா? அதை ஃபீல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட அர்ப்பண உணர்வு இருக்கணும், சரணாகதம் இருக்கணும், அவனே அனைத்துங்கிறது உணரணும், அவனின்றி அனுபவம் அசையாதுங்கிறது புரியணும், இங்கே நான் வாழ்வதே அவனால் தான் புரியணும், அந்த நன்றி உணர்வு இருக்கணும், சமர்ப்பண உணர்வு நன்றி உணர்வுலேருந்து தான் வரும். அவன் யார் நான் யார் என்று புரியணும், நான் வெறும் எண்ணங்களை உருவாக்கினால் எனக்காக அத்தனையும் அவன் செய்து தர தயாராக இருக்கின்றான் என்று தெரியணும். ஸோ இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அதை பண்றதுங்கிறது பெரிய மேட்டரா இருக்காது. நாங்க கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னதுங்க இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டிங்கள, நீ யாரு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கறதுல ஒரு கஷ்டமும் இல்லை. ஏன்னா உண்மையதானே சொல்றான். இங்க நீ உன் வீடு வச்சிருக்கேன்னா உன் வீடா? அவன் இல்லாம வீடு வந்திருக்குமா? நேரம் அவன் கொடுத்த நேரம் தவிர வேற என்ன உனக்குன்னு தனியா நேரம் இருக்கா? உற்றார் உறவினர்கள் செயல்கள் செல்வம் எல்லாம் அவனை தந்ததே தவிர
உனக்காக உன்னால் ஏதாவது செய்து விடத்தான் முடியுமா? இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்னமோ நம்ம அர்ப்பணிப்புங்கிறதே கேலி கூத்தாக கேவலமாக இருக்கு. நல்லா பாருங்க, எதங்க அர்ப்பணிக்க முடியும்? வாட் கேன் யூ டிவோட் டு காட்? என்னத்தை நீ டிவோட் பண்றது? உங்ககிட்ட இருக்கிறது எதுவுமே ஒண்ணுது இல்ல, எல்லாமே அவன் கொடுத்தது. நீ அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் டிவோட் பண்ணிட்டேன்னு சொன்ன என்ன கேவலமா இருக்கு. ஸோ தேர்ஃபோர் பை அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் இட் இஸ் வெரி ஈஸின்னு சொல்ல வரேன். அர்ப்பணிக்கிறது அப்போ இவ்வளவு அர்ப்பணிக்கணுமோ அப்படின்னு வாயை கிளிக்கு பேசாத. இங்க ஒண்ணுமே ஒண்ணுது கிடையாது, எல்லாமே அவன்தான். அவன் இப்படின்னா அடுத்த செகண்ட் எல்லாமே காலி ஆயிடும். அவன் விட்டு வச்சதுனால அவங்ககிட்ட இருக்குடா பேக்கு லூசு அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. எனது பரமாத்ம வடிவத்தை வழிபடுவது அல்லது எனது திருநாமங்களை போதும் சங்கீர்த்தனம் செய்வது மற்றும் அதற்காக செய்யப்படுகின்ற அனைத்து நற்செயல்களும் மத்தர்மம் என்னது தர்மமா என்று அழைக்கப்படும் என்பதை அறிந்துகள். ஸோ அது மட்டும் இல்லாம நீ வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவா சொல்றாரு. சதா சர்வ காலமும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பது, என் நாமாவை சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இருப்பது, என்னையே வழிபட்டு கொண்டிருப்பது. ஸோ இதுவும் கூட என்னுடைய அந்த தர்மத்துல சேர்ந்து விடும் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா பாயிண்டா சொல்லியிருக்காரு. எனது தர்மத்தின் மீதான உன்னத மற்றும் உன்னத பற்றும் ஈடுபாடும் எவனுடைய உள்ளத்தில் உண்மையாகவே பிறக்கிறதோ அவன் கடக்க முடியாத இந்த உலகியல் பெருங்கடலை மிக எளிதாக கடந்து அக்கறை சேர்ந்து விடுவான். பக்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம்லி இம்பாசிபிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 போடுவார், நமக்கெல்லாம் 2 கிலோ விழுந்துருவோம். ஒரு நதி எக்ஸாம்பிள போட்டு சொல்லுவார், அந்த சம்சார நதியை கடக்கிறதுக்காக ஒருத்தன் அப்படி ட்ரை பண்ணான், ஒருத்தன் இப்படி ட்ரை பண்ணான், ஒருத்தன் அப்படி ட்ரை பண்ணான், எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. எக்ஸ்போர்ட்ஸ், நீச்சல் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணானுங்க, ஒன்னும் குண்டிக்கரன் அடிச்சு பார்த்தாங்க, ஒன்னும் பண்ண முடியல. பட் ஃபைனலி பயந்துடாதீங்க, அப்ப சம்சாரத்தை கடக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. எவன் ஒருவன் பக்தியை கையில் கொள்வானோ அவனுக்கு இக்கரையில் இருக்கும் போதே நதியே வற்றி போகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செமையா சொல்லியிருப்பாரு. அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, சம்சார நதியை கடக்கிறதுக்கு அது அப்படின்னு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறவரு, நீ பக்தியை பிடிச்சிட்டேன்னா உனக்கு நல்ல படகு கிடைக்கும், கண்ணன் படகாவா வந்து உனக்கு சூப்பரா கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. நீ பக்தியை பிடிச்சிட்டேன்னா நதி காணாம போயிடும், நதியில் தண்ணீர் வற்றிவிடும். அப்படின்னா எவ்வளவு எளிது அப்படிங்கிறத சொல்றதுக்காக அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கஷ்டம்தான், ஆனா அவ்வளவு கஷ்டமானதும் கூட பக்தியை பிடிச்சா எளிதுதான் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம்தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்போன்னா இந்த தர்மத்தின் மீது, நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க இந்த தர்மத்தின் மீது உன்னத பற்று இருக்கணும். உள்ளத்தில் உண்மையாகவே, அதாவது பற்றும் ஈடுபாடும் உள்ளத்துல உண்மையா இருந்தா போதும். அப்போ வந்து இந்த சம்சார கடலை ஈஸியா தாண்டிடலாம். என்னை உடனடியாக வழிபடுவதற்கு துணை புரியும் எனது தர்மத்தின் இத்தகைய உன்னத சுவையையும் பக்தியின் உன்னதமான கொடியையும் கூறுகிறேன், விரைவாக கேட்பாயாக. இன்னும் இதை டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எப்படி வழிபடணும், அப்புறம் எவ்வளவு இத்தகைய உன்னத சுவையும் பக்தியின் உன்னதமான கொடி, ரகசியம் அப்படின்னு அர்த்தமா கொடினா. இன்னும் நான் இதை வந்து எப்படி நீ வந்து ஃபாலோ பண்ணணும்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனமா கேளு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். சொந்த முயற்சியினால் மனதை அடக்கி என்னிடம் நிலைநிறுத்துவது மிகவும் கடினமான காரியமாகும். ஆனால் எனது திருநாம சங்கீர்த்தனங்களை கேட்பதன் மூலமும் பாடுவதன் மூலமும் என்னை வழிபடுவதன் மிகவும் எளிதானதாக மாறிவிடும். ஸோ டோன்ட் ட்ரை டு டூ ஆஃப் இட்ஸ் ஓன். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு அப்படின்னு. நீ செயல்கள் செய்யும் போது உனக்காக செய்யாது, எனக்காக செய். இவ்வளவு நேரம் நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த டிப்ஸை வந்து பல்ல கடைசிலாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணாது. நானே பண்ணிடுறேன், நான் கண்ணை எனக்கு இப்படிலாம் கேட்டுட்டான் அதனால நான் கண்ணை சொன்ன பெரிய நான் பண்ண போறேன், அந்த இடத்துல கூட நானை கொண்டு வராது. நான் சொன்ன இந்த டிப்ஸை கூட நான் பண்ணிடுவேன்ற ஃபீலிங்ல பண்ணாத, அதையும் கூட நானே உனக்காக செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையில பண்ணுங்கிறாரு. எவ்வளவு ஈஸியா கொடுக்குறாரு பாருங்களேன். சொந்த முயற்சியினால் மனதை அடக்கி என்னிடம் நிலைநிறுத்துவது அதெல்லாம் வேணாம். எப்பயும் என் திருநாம கீர்த்தனைகளை கேட்டுட்டே இரு, சிரவணம் பண்ணிட்டே இரு, பாகவத கதைகள்லாம் கேட்டுக்கிட்டே இரு, பாடிக்கிட்டே இரு, என்னை வழிபட்டு கொண்டே இரு. இதெல்லாம் நீ பண்ணிட்டே இருந்தா போதும், நான் சொன்ன இந்த பாகவத கர்மம்ங்கிறது மிக எளிதாக உனக்கு கைவரப்பெறும் என்று கூறியிருக்கின்றார். தொடர்ந்து நாம் நாளை பார்க்கலாம்.